அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ பதிவு. யார் சிறந்தவன் அப்படின்னு சொல்லி டைட்டில் பார்த்திருப்பீங்க. இந்த சிறந்தவன் அப்படிங்கிறதுக்கு 3 முக்கியமான குணங்களை வச்சுதான் அந்த யார் சிறந்தவன் அப்படிங்கிறது சொல்லப்படுது. சோ இதை பாத்தீங்கன்னா ஒரு கதையின் மூலமா நான் சொல்ல போறேன். நிறைய பேர் நமக்குள்ள கேட்கிற கேள்வி, நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம கேட்கிற கேள்வி, இந்த வீடியோ மூலமா நம்ம எந்த குணத்துல சிறந்தவனா இருக்கோம் அப்படிங்கிறதான். எந்த குணத்தை வச்சு நம்மளை சிறந்தவங்கன்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறத ஒரு சின்ன கதை மூலமா பார்க்கலாம். இந்த கதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொருந்தலாம், இல்ல உங்களுக்கு சுத்தி உள்ளவங்களுக்கும் பொருந்தலாம். அதனால நம்ம இந்த 3 குணங்களை நல்லா உற்று நோக்கி யார் உத்தமனோ அவங்க கிட்ட நம்ம பழகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், நம்மளை சுற்றி இருக்கவங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும். அதை பத்தி தான் இந்த வீடியோ பதிவு. இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். பொதுவா பாத்தீங்கன்னா இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அரசர்கள் அதாவது ஆட்சி செய்யறாங்க இல்லையா, அவங்க பாத்தீங்கன்னா எதிர்கட்சின்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஆளுங்கட்சின்னு ஒருத்தங்க இருப்பாங்க. சோ அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மாதிரி எடுத்து, அதாவது ஒவ்வொருத்தர் குறை சொல்லி பேசிக்கிட்டு பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அது மூலமா யார் சிறந்தவங்க அப்படின்னு சொல்லி மக்கள் தீர்மானிக்கணும். அது மூலமா நம்ம ஓட்டு போடணும். அது மூலமா ஒரு தலைவனை தேர்ந்தெடுப்போம் இல்லையா. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மன்னர்களுக்குள்ள ஒரு போட்டி எப்படி இருக்கும்னா, ஒரு அறிவு சார்ந்த ஒரு போட்டி இருக்கும். எந்த நாட்டுல நல்ல செல்வ வளம் இருக்கு, ஏன் அவங்க நாட்டுல மட்டும் நல்லா உழைக்கிறாங்க, எப்படி அவங்க நாடு மட்டும் எப்பவுமே பசுமையா இருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. அதையே நம்ம நாட்டுல இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல சில பேர் படையெடுத்து அந்த நாட்டை நமக்குள்ள கைவசம் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் ரொம்ப பேராசைனால அந்த நாட்டுக்கிட்டே தோத்து போறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சங்க காலத்துல இருக்கிற அந்த அரசர்கள் கதையெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி ஒரு அரசனுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு அரசர் மேல ஒரு பொறாமை. எந்த விஷயத்துல அப்படின்னா, அந்த நாட்டு அரசருடைய மந்திரி பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சமயோஜித அறிவு உள்ளவர். அவரோட அறிவு மூலமா அந்த நாட்டுக்கே பாத்தீங்கன்னா ஒரு பெருமை. இந்த மந்திரியா இந்த நாட்டுலயா இருக்காரு, அப்ப இந்த நாட்டை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது, அவரோட புத்திசாலித்தனத்துக்கு இணையா வேற எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு பெயர் இருக்கு. அதை பார்த்து இன்னொரு மன்னருக்கு கோபம் வருது, கொஞ்சம் பொறாமையும் இருக்கு. சோ இந்த பொறாமை குணத்தினால அவர் என்ன பண்றாருன்னா 3 சிலைகளை ஒரே மாதிரி செதுக்கிறாரு. ஒரே மாதிரி அச்சு பிசராம செதுக்கி அவர் என்ன பண்றாருன்னா அந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அப்படி அனுப்பி வைக்கும் போது அது என்ன ஒரு கடிதம் எழுதி அனுப்புறாரு அப்படின்னா, இந்த 3 சிலைகள்ல நாம சொன்னேன் பாத்தீங்களா 3 முக்கியமான குணங்கள். அதுல பாத்தீங்கன்னா யார் அதமன், யார் மத்திமன், யார் உத்தமன் அப்படிங்கிறத நீங்க எழுதி எனக்கு திரும்ப இந்த சிலையை அனுப்பணும், அந்த சிலைக்கு கீழே எழுதி அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எல்லாரும் அந்த நாட்டுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா புலவர் பெருமக்கள் இல்ல ஞானிகள் எல்லாருமே படிச்சவங்க எல்லாருமே பாக்குறாங்க. பாமர மக்கள் எல்லாருமே பாக்குறாங்க. அந்த நாட்டுல அந்த சிலைகளை வைக்கப்படுது, பாக்குறாங்க. இதை கண்டுபிடிச்சு சொல்றவங்களுக்கு நல்ல தகுந்த சன்மானமும் தருவேன்னு சொல்லி அரசரும் சொல்றாரு. ஆனா அரசருக்குமே அதுக்கான விடை தெரியல. அந்த நாட்டு மந்திரி தெரியும் எல்லாருக்குமே ரொம்ப அறிவாளி அப்படின்னு அவரு வராரு. இந்த 3 சிலைகளையும் ஒரு நிமிடம் நல்லா உத்து பாக்குறாரு. அப்படி பார்க்கும்போது 3 சிலைகளுடைய காதுகள்லையும் ஒரு துவாரம் இருக்கு. அதை கண்டுபிடிச்சு அவர் ஒரு குச்சியால அந்த காது வழியா விடுறாரு. முதல் சிலையில பாத்தீங்கன்னா ஓட்டையில விடும்பொழுது காது வழியா அது வாய் வழியா வருது. 2வது சிலையில காது வழியா விடும்போது அது இன்னொரு காது வழியா அந்த குச்சி வெளியே வருது. 3வது சிலையில அந்த குச்சை விடும் பொழுது காது வழியா வெளியே வரல, வாய் வழியாவும் வெளியே வரல, அந்த குச்சி உள்ளேயே இருக்கு. அப்ப அந்த மந்திரி அரசர்கிட்ட சொல்றாரு, முதல்ல காது வழியா விட்ட குச்சி வாய் வழியா வந்துச்சு பாத்தீங்களா, இவன் தான் அதமன். 2வது காது வழியா வந்தது, காது வழியாவே வந்துச்சு பாத்தீங்களா குச்சி, அது மத்திமன். 3வது குச்சி வெளியே வரல பாத்தீங்களா, அவன் தான் உத்தமன் அப்படின்னு சொல்றாரு. இதை எப்படி நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, எந்த ஒரு விஷயத்த நம்ம யார நம்பி சொல்றோமோ அந்த விஷயத்த அவங்க அந்த காது வழியா கேட்டு வாய் வழியா மத்தவங்க கிட்ட சொல்லிடுறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா அதமன், அதாவது தப்பானவங்க. அவங்க கிட்ட நம்ம ரகசியத்தை சொல்றதுங்கிறது பாதுகாப்பு இல்லாதது அப்படின்னு. இந்த காலத்துல நம்ம யாரை நம்பி எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாது அப்படிங்கிறத இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளே சில விஷயங்கள்ல அனுபவப்பட்டிருப்போம். நம்பி ஒருத்தங்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்போம். அந்த விஷயம் அந்த நேரத்துல நம்ம ஆதங்கத்து மூலமா இல்ல கோபத்து மூலமா இல்ல வருத்தத்து மூலமா நம்ம கிட்ட இருக்க மனக்கவலை மூலமா அந்த விஷயத்த சொல்லியிருப்போம். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு அந்த மனக்கவலையோ கோபமோ ஆறிரும். அதுக்கப்புறம் நம்ம பேசும்போது கூட நீ என்ன அப்பாவே அப்படி சொன்னேன்னு சொல்லி இவங்க மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கறத சொல்லும் பொழுது இவங்களை நம்பி நம்ம சொன்னது தப்பா போச்சு அப்படின்னு நம்ம நிறைய பேர் இந்த இடத்துல உணர்ந்திருப்போம்.
நம்ம கிட்டே சில விஷயங்கள் ரகசியம் சொல்லும் போது நம்மளுமே வந்து என்ன பண்ணிருப்போம், சில பேர்ட்ட சொல்லியிருப்போம். அது மூலமா அவங்களுக்குள்ள பிரச்சனையா இருக்கும், அந்த பிரச்சனைக்கு நம்மளுமே ஒரு காரணமா இருக்கும். சோ இது வந்து தவறுதான். இதை திருத்திக்கிறதுக்காக தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகம் அந்த மூலமா இந்த மாதிரி கதைகள்லாம் நம்ம கேட்கிறோம். சோ இது ஒரு விஷயம். இவங்கதான் வந்து அதமன், தப்பானவங்க. மத்திமன் அப்படிங்கிறவங்க இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடுறவங்க, பெருசா ஒண்ணும் கண்டுக்கிறது இல்லை. அவங்க வந்து இந்த காதல வாங்கி இந்த காதலை விட்டு போயிடுவாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா அதனால வந்து பெருசா ஒண்ணும் இல்லை. அவங்க வந்து மத்திமன். இந்த உத்தமன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா, இந்த காதுல வாங்கினதை இந்த காது வழியா கூட விடாம தன்னுடைய மனசுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்குவாங்க. அவங்களால வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய அளவுல எந்த பாதிப்புமே ஏற்படாது. அதே மாதிரி அவங்களால வந்து எந்த ஒரு ரகசியத்தையும் வெளியே சொல்லாம அதை வந்து நான் தன்னுள்ளே வந்து வச்சுக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தங்க தான் வந்து பாத்தீங்கன்னா உத்தமன். அவங்கதான் ரொம்ப ரொம்ப சிறந்தவங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த மந்திரியார். இப்ப இந்த கதை மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிறது, நம்ம கிட்ட இருக்கிற அந்த அதமன், மத்திமன், உத்தமன் இதுல எந்த ஸ்கேலோட ரேட் அதிகமா இருக்குங்கிறத நம்ம தான் வந்து பாத்துக்கணும். எந்த குணம் வந்து நம்ம கிட்ட வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து எல்லாரும் நம்பி நான் பேசிக்கிட்டு இருப்பேன். இப்ப எனக்கு வந்து தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்லுவேன், எல்லாரும் பேசுவேன். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைச்சுக்கிட்டேன் பேசுறத. அதே மாதிரி நமக்கு நெருக்கமானவங்கள்ட்ட கூட, நம்ம சர்க்கிள், ஃபர்ஸ்ட் சர்க்கிள், சொந்தக்காரங்க பழகிறவங்க எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள்ட்ட கூட ரொம்ப சொல்றதுக்கு இப்ப நான் நிறைய விஷயங்கள் யோசிக்கிறேன். காரணம் என்ன, நான் பேசிக்காவே நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுல நடக்கிற விஷயங்கள் வெளியே பொதுவா சொல்றது கிடையாது. அதாவது சந்தோஷமா விஷயங்கள் கூட சொல்லலாம். ஆனா நம்ம சண்டை போடுறது, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை வந்து வெளியே சொல்லும் போது அதை வந்து இன்னொரு நபர் அதை எடுத்துக்கும் பொழுது ஊதி பெருசாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து அவாய்ட் பண்ணிடுவேன். என் மனசு எப்பவுமே சொல்லும் இந்த நிலையும் மாறும் அப்படிங்கறத வந்து நான் எப்பவுமே மனசுக்குள்ளேயே சொல்லிக்குவேன். அதனால வந்து இப்பவே நம்ம இப்ப சண்டை போட்டுக்கிட்டோம் அப்படின்னா இப்பவே இப்படியே நம்ம இருந்துட மாட்டோம். நாளைக்கு நம்ம சேரும் போது நம்ம வந்து எதுவும் வந்து நம்மளால வந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, வார்த்தையை விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம கவனமா இருப்போம். சோ அந்த மாதிரி இருக்கிறனால பெருசா வந்து பிரச்சனைகள்ல நான் வந்து சிக்கிறது கிடையாது. சோ நீங்க எப்படி அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க. ஏன்னா யாரை நம்பி நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அவங்க சொன்னதை அப்படியே சொன்னா கூட அதுவே வந்து தவறுதான் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அதர்மம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி இந்த உத்தமன் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்ப ரொம்ப நல்ல கேரக்டர். அது வந்து எல்லார்கிட்டையும் இருக்கணும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு விஷயங்கள்ல சொல்லி அது வந்து பெருசா வந்து பூதாகரமாகி அந்த பிரச்சனைக்கு நம்மளும் ஒரு காரணமா இருக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாம ஒருத்தங்க இல்லாதப்ப அவங்கள பத்தி பேசுறதும் தவறான விஷயம். அதுவும் நம்ம கர்மாக்குள்ள அடங்கும். சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அவங்க இப்படி செஞ்சிருக்காங்க அப்படி செஞ்சிருக்காங்கன்னு செய்யாத கூட சொன்னோம் அப்படின்னா அது வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய பாவ செயல் அப்படின்னு சொல்லப்படுது ஆன்மீகத்தை பொறுத்த வரைக்கும். அதனாலதான் குறை கூறக்கூடாது, மற்றவங்களை பத்தி ஒருத்தங்க புறணி பேசக்கூடாது அப்படிங்கிறது சொல்றது. இப்ப அதுக்காக நம்ம வந்து வீட்டுல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இவங்க வந்து இப்படி பண்றாங்க, அவங்க இப்படி செய்யறாங்க, இதுல இருந்து நம்ம வந்து எப்படி வந்து பாதுகாத்துக்கணும், அவங்க கிட்ட வந்து அந்த பேச்சை வந்து குறைச்சுக்கணும், லிமிட்டா இருந்துக்கணும். இவங்க இப்படிதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனா திரும்ப வந்து நம்ம போய் அவங்களை திருத்துற வேலையை நம்ம பார்க்க கூடாது. நம்ம திருத்திக்கணும். இவங்க தெரிஞ்சு போச்சா, இவங்க கிட்ட நம்ம கரெக்டா இருந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம மனசும் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். சோ அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவுல யார் சிறந்தவன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து வந்து நாளைக்கு ஒரு முக்கியமான என்னுடைய வேண்டுதல் நிறைவேறின வீடியோ வரப்போகுது. அது பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.